இது என்னன்னா இவங்க சொன்னது வந்து சீரிஸ் மாதிரி பண்றோன்னு. ஆனா இது என்ன ஆச்சுன்னா லைவ் மைக் செட் பண்ணிட்டாங்க. அத ரெக்கார்ட்ல இருக்கும்போது ரியலா நடக்கிறது தான் நம்மளுக்கு வந்து போட்டுட்டு இருக்காங்கன்றது எல்லாரோட புரிதல். அதுதான் என்னோட மிஸ்டேக்னு சொல்லலாம். அதாவது நான் உங்ககிட்ட கேட்டிருக்கலாம், லைவ் மைக் வேண்டாம், நம்ம டப்பிங்கே போய்க்கலாம் அப்படின்னா அது கண்டிப்பா ஒரு படம் மாதிரி இருந்திருக்கும், ஒரு ஷார்ட் பிலிம் மாதிரி இருந்திருக்கும். அதாவது காத்து கருப்பு கலையும் அபிநயம் லவ் பண்றாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க, இது உண்மைதான், இதை நம்ம எட்டி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சு ஒரு கூட்டம் பார்த்துட்டு இருக்குல்ல, அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அவங்கள பார்க்கும்போது அவங்களோட அறியாமை தான் புரியுது. அவங்க அறியாமைங்கிறத தாண்டி எங்க மேல சைட்ல தப்பு இருந்தாலுமே எந்த விஷயமே பார்த்தோன்னா அதை நம்ப கூடாது அப்படிங்கறது பீப்புள்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஒரு மீடியால ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து போடுறாங்கன்னா பட் அதை வந்து உண்மைன்னு நம்பாம இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்க வந்து அது ஒரு ஆக்டிங்கா பண்ணியிருக்காங்க, ஒரு வேலையா நினைச்சு பண்ணியிருக்காங்க. ஆனா அதை உண்மை நினைச்சு எத்தனை பேர் நெக்ஸ்ட் பாக்குறது, கமெண்ட் பண்றது இல்ல, அது அவங்க தப்பு கிடையாது. ஏன்னா அவங்க இந்த ஃபீல்டுல இல்ல, ஃபீல்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு புரியும். ஆனா அவங்களே நிறைய பேர் நிஜமா ஆயிடுச்சுன்னு நினைச்சோமா, பொய் சொல்றியான்னு கேட்டிருக்காங்க என்கிட்ட. ஆமா, அந்த அளவுக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. பேரும் நல்லா இருந்திருக்கும் போல. மேபி நானே ஃபாலோ பண்ணியிருக்கேன் கொஞ்ச நாள் முன்னாடி. ஒரு கப்பிள்ஸோட வீடியோ, நேம் சொல்ல விரும்பல, அந்த மாதிரி அடுத்தவங்க என்ன பண்றாங்க ஒரு பர்டிகுலரா 1 வீக் தான். அதுக்கப்புறம் என்ன நம்ம இதை போய் ஏன் ரெகுலரா பாக்குறோம், அவங்க என்ன பண்ணா நம்மளுக்கு என்ன, நம்ம ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். ஒரு பையன் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க, முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் வீடியோ போட்டுட்டு இருக்க, கையில மட்டும் மாட்டினா உன்னை கொன்று வேண்டிய அந்த மாதிரி மெசேஜ், த்ரெட்னிங் மெசேஜ் இன்ஸ்டாகிராம்ல இப்ப எனக்கு வந்திருக்கு இந்த வீக்ல. இந்த வீடியோ போடுறதுனால உங்களை மிரட்டுறவங்களும் இருக்காங்க. மிரட்டோன்னா நான் இதே என் இடத்துல வேற பொண்ணா இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பா திரும்ப ரிப்ளை பண்ணி நீ வாடா, நான் ஒத்த பாத்துக்கிறேன், நீ வாடா அப்படின்னு போயிருப்பாங்க. பட் நான் அதை அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா எனக்கு அவன் கூட நான் அப்படி அந்த மாதிரி போனேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கும் அவனுக்கும் சண்டை வரும், போலீஸ் கேஸா மாறும். என்னோட லைஃப் நான் இப்படி போயிட்டு இருக்க வேண்டியதை இப்படி மாத்தி என் பாதை கொண்டு போயிடும். அத வேணாம். நான் அவனுக்கு கோவப்பட தெரியும் எனக்கு. ஈவன் நான் ரோட்ல நடந்து போகும்போது கூட இவ்வாடா அவ்வாடா அப்படின்னு இப்படி எல்லாம் வம்பிழுத்து இருக்காங்க. என்னெல்லாம் சொல்லுவாங்க வம்பிழு? காத்து கருப்பு கலை பொண்டாட்டிடா இதெல்லாம் சொல்லுவாங்க, வாடகை பொண்டாட்டி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, வாடகை பொண்டாட்டி மீன்ஸ் காசு கொடுத்தா யார் கூட வேணாலும் நடிப்பேன். அதான்டா ஃபீல்டு. என்னோட ஒர்க் என்னன்னா அது நடிப்புனே தெரியாம நான் ஆக்ட் பண்ணணும், அவ்வளவுதான் எனக்கு அப்படிங்கிறதான். பட் அவங்க புரிஞ்சுக்கல. இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் யாருமே கண்டுக்க மாட்டேன். அவன் ஒரு ஆளு, அவன் பேசுறான்னு நான் எதுக்கு திரும்ப ரெஸ்பெக்ட் கொடுத்து அவன்கிட்ட நான் திரும்ப ரிப்ளை பண்ணணும்? அவன் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், என்ன வேணாலும் பண்ணிட்டு. பொண்ணுங்களும் உங்களை திட்டுறாங்க. திட்டுறாங்க. என்னோட ஐடியில மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஃபேக் ஐடி கமெண்ட்ஸ் தான் இருக்கும். எல்லாமே என்னோட ஒரு தாட் என்னன்னா எல்லாமே பொண்ணுங்களா இருக்குமோ, ஏன்னா பசங்க எல்லாருக்குமே வந்து பிடிச்சா லைக் போட்டு போவாங்க, பிடிக்கலாம் 2-3 பேர் திட்டிட்டு போவாங்க. பட் மோஸ்ட் கமெண்ட் என்னடி இப்படி காட்டுற, என்னடி அப்படி காட்டுற அப்படிங்கிற இந்த மாதிரி சொல்றது எல்லாமே ஒரு பொண்ணுங்களா தான் இருப்பாங்க. எல்லாம் எவ்வளவு பேரை சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்கேன். பட் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, வந்துட்டாங்க இவங்க தான் பாப்பாங்க, இவங்களே நம்மளை திட்டுவாங்க அப்படின்னு நினைப்பாங்க. பட் ரியலா திட்டுறது ஒரு பொண்ணு, இன்னொரு பொண்ணு தான் திட்டுது. டவல் பாத்தோட வந்து இன்னைக்கு நான் என்ன ட்ரெஸ் பண்ண போறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு கெட் ரெடி வித் மீ பண்ண, அதாவது வெறும் டவல் கீழே இன்னரும் மேலே இன்னரும் போட்டு அங்கேயே கேமராக்கு முன்னாடி பேக் சைடு காட்டி மாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எங்க அம்மா அதை பார்த்துட்டு சொல்றாங்க, இன்னும் பாத்ரூம் போறதை மட்டும் தான் எடுத்து போடல போல. நம்மளுக்கு அப்ப பிடிக்காத ஒரு விஷயத்த நம்ம ஏன் பண்ணணும்? மற்றவங்களை பார்த்து ஏன் பண்ணணும்? கம்பேர் பண்ணி தானே பண்றோம். ஏன் கம்பேர் பண்ணணும்? ஏன் பண்ணணும்? ஏன் அடிக்ஷன் ஆகணும்? ஏன் இந்த இன்ஸ்டாகிராம்ல வர லைக்ஸையும் போதையா மாறணும்? இது கம்பேரிசன். என்ன பொறுத்தே கம்பேரிசன் இல்லை. ஒருத்தவங்க 2 பேரை வச்சு கம்பேர் பண்ணலாம். 1 மில்லியன் 1 பில்லியன்ல உள்ளவங்களை வச்சு நான் எப்படி கம்பேர் பண்ண முடியும்? சொசைட்டியே இப்படிதான் இருக்குங்கும் போது நான் மட்டும் தனியா, சொசைட்டி எல்லாருமே ரெட் கலருங்கும் போது நான் கிரீனா தான் இருப்பேன்னு இருக்க முடியாது. இல்ல சொசைட்டி கிரீன்னா நான் ரெட்டு அப்படின்னா என்னால தனியா நின்று பறந்து காட்ட முடியாது. நான் அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது. மேபி இந்த சொசைட்டி சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கும்போது எனக்கும் அது சந்தோஷம் தான். சேஞ்சுன்னா எப்படி சொல்றீங்க? உங்களுக்கு லைக் போடுற ஆண்கள்லாம் வந்து லைக் போட்டு திட்டுறீங்கல்ல, லைக் போடாதீங்க, அவங்க வீடியோவே பார்க்காதீங்க, அன்ஃபாலோ பண்ணுங்க. இது என்னோட வீடியோ மட்டும் இல்லை, இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற எல்லாரோட ஈவன் கேர்ள் ஆர் பாய் யார் வேணா இருக்கட்டும், எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி போடுற வீடியோவை நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க, இன்னமும் சப்போர்ட் பண்ணாதீங்க. யார் ஒருத்தவங்க வந்து தெளிவா பேசுறாங்களோ, ஏதாவது ஒரு அவங்களோட டேலண்ட வெளிக்காட்ட கொண்டு வராங்களோ அவங்கள மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பைத்தியங்களை சப்போர்ட் பண்ணாதீங்க. இங்க காட்டினா வியூஸ் போகுமா, அங்க காட்டினா வியூஸ் போகுமா, இப்படி பண்ணா வியூஸ் போகுமான்றது எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சு எல்லார் கையிலும் மொபைல் வந்து ரியலாவே சின்ன வயசுல இருந்தே போராடினவங்க இப்ப யாரும் இன்ஸ்டாகிராம்ல பெருசா இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு சினிமாவோட விஷயம் வந்து ஃபோர்ஸ் பண்ணுது. இப்படி பண்ணா வாய்ப்பு கிடைக்குங்கிறது கிடையாது. பட் ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டோம் அப்படிங்கறதான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ உள்ள பொண்ணுங்க எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க.
இந்த மாதிரி எஃபோர்ட் போட்டு வர பொண்ணுங்க இருக்கும் பொழுதுதான் எங்களுக்கும் ஓகே நம்மளும் இந்த மாதிரி பண்ணாதான் பெரிய ஆளாக முடியுமோ அப்படின்னு தோணும். பட் இப்ப இருக்கிற எல்லாருமே எப்படி இருக்காங்கன்னா இந்த மாதிரி பண்ணாதான் ட்ரெண்ட் ஆகுங்கிற ஒரு வேற மாதிரி ரோல் மாடல் இருக்கும் பொழுதுதான் நாங்களும் இப்படி பண்ணா ட்ரெண்ட் ஆகுமோங்கிற மைண்ட் செட் கிரியேட் ஆயிடுச்சு. சாதாரண பல பெண்கள் எடுத்துக்கோங்க, ஓகேவா, வீட்டுல பயங்கர ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் என்ன மாதிரியான மனசு இருக்கும்? இப்ப இன்ஸ்டாகிராம திறந்தாலே அது ஒரு சின்ன பான் சைட் மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரோட பேச்சுமே இருக்கு. கண்டிப்பா விதவிதமா வரும்ல, வேற சைட்டுனா வேற, பட் இந்த இன்ஸ்டாகிராம்ல விதவிதமா ஒவ்வொரு நாளைக்கும் கிடைக்கும். நிறைய பொண்ணுங்க இருக்கு. அடிக்ஷன் தான். எப்படி சிகரெட் ட்ரிங்கிங்லாம் ஒரு அடிக்ஷன் ஆனிச்சோ இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது ஒரு போதையா மாறிடுச்சு. போதைங்கிறது ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. சீரியஸா இது இப்படியே விட்டோம்னா இது எங்க போய் முடியுங்கிறது தெரியாது. பட் அதை நான் மட்டும் பேசி நீங்க மட்டும் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்ப நீங்க சொன்னீங்க அடிக்ஷன் அப்படின்னு. கண்டிப்பா ஒரு சிகரெட் பிடிக்கிறது, ட்ரிங்க் பண்றது ஒரு அடிக்ஷன்னா இன்ஸ்டாகிராம் பல பெண்களுக்கு அடிக்ஷன் ஆயிடுச்சு. ஆண்களுக்கும் அது ஒரு அடிக்ஷன். பார்க்காம இருக்க முடியாது. இன்னைக்கு ஃபுல்லா யாரையாவது இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாம இருங்கன்னு சொல்லுங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தாலுமே மறுநாள் வேகமா போய் இன்னைக்கு அந்த பொண்ணு என்ன ட்ரெஸ் போட்டிருக்கு, இன்னைக்கு என்ன மாதிரி டான்ஸ் பண்ணிருக்கு, எப்படி மூவ்மெண்ட் கொடுத்துருக்கான்னு பார்க்கணும்னு போவாங்க.